மகன் தூயாவியின் கிரியக ஆசிர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இறை இயேசுவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 32:34 நீங்கள் என்னிடத்தில் வைத்துப்பட்ட என்னுடைய பொக்கிஷங்கள் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறது இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்ள ஆசைப்படுகிறான். அனிதமான பொருள்களினால் நண்பர்களை சிநேகிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவை அனிதமான பொருள்களுக்கை நம்பியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய கடவுளோ, உன்னிலும் உன்னுடைய சந்ததியிலும் உன்னில் இருக்கிற பொருள்கள் மட்டும் நான் உனக்கு முத்திரை போடுகிறது இல்லையோ என்று சொல்லுகிறார். நம்மில் அநேக நேரத்தில் நாம் நம்முடைய பொருட்களையும் பணத்தையும் பதவியையும் இனத்தையும் நாம் வைத்து பெருமைப்பட்டு கொள்கிறோம். இந்த பெருமைகள் எல்லாம் நாளடைவில் அழிந்து போகும். கடவுளுடைய வசனங்களை அதுக்கு துணையாக சொல்லி கடவுளுடைய நாமத்தை தூசிப்பது மாத்திரமல்ல, சர்வவல்ல தேவனை துக்கப்படுத்துகிறவர்களும் கோபப்படுத்துகிறவர்களுமாக இருக்கிறோம். அப்படி இஸ்ரவேல் மக்கள் கோபப்படுத்தினால்தான் இங்கே சொல்கிறார், நான் முத்திரை போட்டு வைக்கிறேன் என்னுடையதெல்லாம். இன்றைக்கி உங்களிடத்தில் இருக்கிற பணம் பொருள் வாழ்க்கை எல்லாமே நாம் நம்முடையது என்று நினைக்கிறோம். இல்லை அன்பானவர்களே, அது கர்த்தருடையது. கடவுளால் முத்திரை போடப்பட்டது. அவர் முத்திரை போட்டால் மட்டுமே நம்முடைய செல்வமும் நம்முடைய வாழ்வும் நம்முடைய சந்ததியும் நிலைக்கும். உறுதியான நம்பிக்கையிலே நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு நாள் வடக்கே ஏரிக்கரையிலே மணற்குன்று வீடுகளினால் புதை மணலால் புதைந்துவிடும் அபாயம் நிறைந்த ஒரு இடம். அங்கே குடியிருக்கிற வீடுகள் பாதுகாப்பான மண் மேடுகள் அகற்ற முயற்சி செய்து பலனில்லாமல் போய்விட்டது. அவர்கள் வீடுகள் மணலில் புதைந்து போவதை கண்ணெதிரே காணவும் நேர்ந்தது. சமீபத்தில் துப்புரவு பணியை மேற்பார்வையிட்ட உள்ளூர் பெரிய மனிதர் இதை தடுக்க முடியாது என்று கூறிவிட்டால் மணற்குன்றுகள் உறுதியாக அடித்தளத்திற்கு ஏற்புடையதல்ல என்பதால் வீட்டின் சொந்தக்காரர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பலனில்லை. இதுதான் நம்முடைய அன்றாட நிலை. எவ்வளவுதான் நாம் குன்றின் மேல் வீட்டை கட்டி ஆழத்தில் பாதாளத்தில் படுக்கை போட்டிருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் முத்திரை போடவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட முடியாது. மத்தேயு 7:15 உறுதியாக இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். தேவனின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆகவே புதை மணல் இருக்கின்ற இடம் என்று தெரிந்து கூட நம்முடைய சொத்துக்களெல்லாம் அழிந்துவிடும் என்று கூட நாம் நினைத்தும் கூட நாம் என்ன செய்கிறோம்? அங்கு மெத்தனத்தோடு பெருமையோடு என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்னுடைய சனம், என்னுடைய இனம், என்னுடைய நிலை, நாங்கள் தான் முதன்மையானவர்கள், நாங்கள் தான் இந்த திருச்சபையினுடைய மக்கள், நாங்கள் தான் திருச்சபையின் முற்பிதாக்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளிலே புதை மணலிலே புதைந்து போகும். அது நிலையில்லாத வாழ்க்கை. கடவுளிடத்தில் அவர் சொல்வதை கேட்டு செயல்படுகிறவர்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? முத்திரை போடப்பட்ட வாழ்க்கை. அவருடைய முத்திரை கடவுளுடைய வசனம், அவருடைய வார்த்தை. அவைகளின்படி செய்கிறவனவனோ கற்பாறையின் மேல் தன் வீட்டை முத்திரையாக கட்டியிருக்கிறான். ஆகவே அன்பான இறை மக்களே, இந்த ஆண்டினுடைய 3ஆம் நாளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் முத்திரை போடப்பட்ட மக்களாக நம்மை அழைத்திருக்கிறார். கற்பாறையின் மேலே முத்திரை. அந்த முத்திரை என்ன முத்திரை? ஆண்டவருக்கென்று அவருடைய வார்த்தைக்கென்று கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம், உறுதியான விசுவாசம், நம்பிக்கை, இவைகளிலே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான இந்த நாளை நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய முத்திரை ஆண்டவரே ஒரு நாளும் நிலைக்காது. ஆண்டவரே,
ஒரு நாளும் நிலைக்காது. நீர் முத்திரை போட்டால் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த முடியும். நீ முத்திரை போட்டால் மாத்திரமே விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு வழங்க வேண்டுமாய் இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் பொற்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.